எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் ஜாய்ஸ். இன்றைக்கி அக்ஷய திருதியை. எல்லாருக்கும் அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் துபாயில் எப்படி எங்கள் வீட்டில் அக்ஷய திருதியை கொண்டாடுறேன் அப்படின்னு தான் இந்த vlogல உங்களுக்கு காட்ட போகிறேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம். லஞ்சுக்கு எங்களுக்கு இன்றைக்கி அக்ஷய திருதியை, அதுவும் இங்கே ரமதான் மாதம் அப்படிங்கிறதுனால ஒர்க்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் முடிஞ்சு சீக்கிரமாக வந்துடுவாங்க வீட்டுக்கு அவங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் லஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல நாள் அதுவுமா ஒரு நல்ல மெனு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் என்ன மெனு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் அக்ஷய திருதியை எப்படி காலையிலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். காலையில் எந்திரிச்சு நேரமாக ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம குளித்து ரெடியாகி அதுக்கப்புறம் வீடெல்லாம் நாளே நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இலை போட்டு அது மேலே கொஞ்சம் பழங்கள், அப்புறம் உப்பு, பருப்பு, அதுக்கப்புறம் நான் பால் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் வைக்கணும் அப்படின்னுனாலும் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். அக்ஷய திருதியை அப்படின்னா மகாலட்சுமியை வேண்டிட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே பாத்திரங்கள் நிறைஞ்சு இருக்கணும். அதாவது சாப்பாடு பாத்திரம், நம்ம உப்பு, பருப்பு இதுவும் நிறைஞ்சிருக்கணும். அடுத்தது எங்கள் வீட்டில் சந்தோஷங்கள், அப்புறம் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டி இந்த நாளில் நம்ம சாமிக்கிட்ட வேண்டி வழிபடலாம். காலையில் பூஜை பண்ணது, அப்புறம் சமைச்சது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வழிபாடு செய்யும்போது என்னென்ன பொருட்கள் நம்ம வச்சு வழிபடலாம் அப்படின்னா பழங்கள், தங்க நகை, அதுக்கப்புறம் உப்பு, பருப்பு, பால், அதுக்கப்புறம் பூ கொஞ்சம், இவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வீட்டில் என்னென்ன நம்மளால் வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சு சாமி கும்பிடுங்க. ஸோ இந்த செல்வங்கள் நம்மளால் என்ன முடிஞ்சது அங்கே வைக்கிறோமோ அதுவே கடவுள் ஏற்றுப்பார். பாலில் சக்கரை போட்டு வைங்க. அக்ஷய திருதியை அப்படின்னாலே வெள்ளை கலரில் ஏதாவது செய்கிறது விசேஷம். ஸோ அதனால் வெள்ளை கலரில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு பிரசாதம் சாமிக்கு செய்து வைங்க. அவள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ நான் இன்றைக்கி காலையில் பால் காய்ச்சி வச்சேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவள் தான் கொடுத்தேன். நான் ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி நான் இங்கே வாழும்போது கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்கு. ஸோ அதே நல்பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, இது பெரிய கடவுள் வழிபாடு, நான் ரொம்ப கடவுள் பக்தி அதிகம் அப்படின்லாம் இல்லை. ஒரு சின்ன விஷயம், நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களை தவற விடாதீங்க. அந்த நாட்கள், அந்த மணி நேரத்தில் நம்ம செய்கிற சில விஷயங்கள் நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டியே கொடுக்கும், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. ஸோ அதை தவறாமல் செய்திடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ அதுதான் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்கிறதுக்கு காரணம். ஸோ நாங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்வோம். அடுத்தது நிறைய பேருக்கு தங்கம் வாங்குகிற வழக்கம் இருக்கும். ஸோ எங்களுக்கும் தங்கம் வாங்குகிற வழக்கம் இருக்குது. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4லிருந்து 8 கிராம் வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு தங்கம் வாங்குவோம். ஆனால் காலையில் எங்களால் வாங்க முடியாது. ஸோ காலையில் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற தங்க நகைகள் மித்த இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் மதியானம் இல்லை ஈவினிங் போய் ஒரு தங்க நகை எங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஈவினிங் வச்சு சாமி கும்பிடுவோம். எனக்கு எப்படி அப்படின்னா மனசுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நாள் பொழுதில் வாங்கணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த நாள் தான் போய் வாங்குவோம். ஸோ ஏற்கனவே முத நாள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இது பண்ண மாட்டோம். இங்கே அக்ஷய திருதியைக்கு பெருசாக கடையில் கூட்டம் இருக்காது. அதனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ போயிட்டு நமக்கு நகையாவோ காயினாவோ நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம்.
ஸோ பார்த்தீங்களா, அக்ஷய திருதியை அப்படிங்கன்னா தங்கம் மட்டும் வாங்கி வச்சாதான் சந்தோஷம் வரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி சிம்பிளான வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக வந்து நிறைவாக இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சாந்தமாக நிறைவாக நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது நம்ம பெண்களான நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அக்ஷய திருதியினால் தவறாமல் வந்து வருஷம் வருஷம் வந்து வழிபட்டுருவேன். எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இது சொல்லலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து நான் இதெல்லாம் செய்துட்டு வர்றதுனால எப்போவுமே வந்து எனக்கு மன நிறைவாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இங்கே தனியாக வாழ்கிற எங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா, பெரியவங்க அதிகமாக வந்து எங்கள் லைஃப் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து கால் பண்ணி, இன்றைக்கி இன்னென்ன கிழமை, நீ வந்து சாமி கும்பிடு, இன்னன்னைக்கு இந்த இது பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சொன்னாலும் நம்ம கடைபிடிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் இதெல்லாம் ரொம்ப நம்புவேன். எங்கள் நல்லா இருக்கணும். இன்னொன்று, அந்த மூலிமா வழிபாட்டு மூலிமா கிடைக்கிற நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல எண்ணங்கள் இருந்தாலே எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷப்படணுங்கிற எண்ணங்கள் கடவுள் நமக்கு கொடுக்கணும். அந்த எண்ணங்களை நாம்ளும் வந்து எப்போவுமே மனசில் சுமந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் இந்த வழிபாடு எப்போவுமே நான் தவறாமல் பண்ணிடுவேன். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.